Hello guys, welcome back to Dazzle Park channel. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பரான வைன் கேக் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த கேக் ரெசிபி பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டைல்ல தான் நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் செமையா இருக்கும். இந்த ரெசிபி பண்றது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டையில பாத்தீங்கன்னா 2 முட்டையில வந்து வெள்ளைய தனியா பிரிச்சு ஒரு பவுல்ல நான் வச்சுக்கிறேன். மீதி இருக்க 2 முட்டையை பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஒயிட்டை நான் எதுக்காக நான் வந்து தனியா பிரிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா கேக் வந்து சாஃப்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் தனியா 2 முட்டையில இருந்து பிரிச்சு எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட பீட்டர் இருந்துச்சுன்னா இதை நீங்க பீட்டர்ல அடிச்சீங்கன்னா ரொம்ப சாஃப்டா வரும். இதே மிக்ஸி தான் இருக்கு, பீட்டர் இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் வந்து அந்த அளவுக்கு சாஃப்டா வந்து அடிக்க முடியாது. அதனால பாத்தீங்கன்னா நான் பீட்டர்ல இன்னைக்கு நான் பண்றதுனால நான் இந்த மெத்தட் சொல்றேன். இப்ப இந்த 4 முட்டையும் நான் நல்லா அடிச்சு பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு கிரீமியா நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு 2 நிமிஷம் இதை அடிச்சா போதும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் எடுத்துக்கிற இந்த கப்ல 2 கப் வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் சர்க்கரை எடுத்தீங்கன்னா அதை மிக்சியில போட்டு அரைச்சிங்கன்னா 2 கப் நம்ம கிடைக்கும். அரைக்கும் போது 2 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாசனையா இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கிரீமியா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க வந்து சர்க்கரை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். சர்க்கரை கரையிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் அடிச்சா போதும். இப்போ இதுல எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் பாத்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஃபிளேவருக்காக. உங்களுக்கு வேற எதனா எசன்ஸ் வேணும்னா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு பாத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் பாத்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எடுத்துக்கிற ஸ்பூன்ல பாத்தீங்கன்னா அரை ஸ்பூன், 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து 1 கப் வந்து கேரமல் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எடுத்துக்கிற கப்ல பாத்தீங்கன்னா 1 கப் எடுத்திருக்கு. நல்லா திக்கான கேரமல் எடுத்துக்கோங்க, அப்பதான் நமக்கு கலர் கொடுக்கும். 1 கப் பாத்தீங்கன்னா நெய் ஆட் பண்ணிக்கிறேன். உருகிற நெய் வந்து 1 கப் நான் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல வந்து நான் வந்து வைன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த வைன் பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். சில பேர் பாத்தீங்கன்னா நட்ஸ்ல வந்து ஒரு 2 டேஸ் ஊற வச்சதுக்கு அப்புறம் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து நட்ஸ்ல ஊற வைக்காம டைரக்டா பாத்தீங்கன்னா வைன் வந்து 1 கப் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எடுத்துக்கிற கப்ல 1 கப் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கப் கிட்ட இருக்கும். திரும்பவும் இந்த பீட்டர் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா அடிச்சு நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் நீங்க அடிச்சா போதும். அடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்கா நல்லா ஃபிளஃபியா இருக்கும். ஸோ இப்போ இது ரெடியா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட்டை வந்து அடிச்சு எடுத்துக்கலாம். 2 மினிட்ஸ்க்கு இதை நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எக் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுல பாத்தீங்கன்னா 1/2 கப் வந்து மைதா ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப் சுகருக்கு 1/2 கப் பாத்தீங்கன்னா மைதா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எங்கேயும் கட்டிகள் இல்லாத அளவுக்கு ஈவனா பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிரீமியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஸோ இப்போ இது ரெடியா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம வந்து ஒயிட்டையும் அடிச்சு ஒரு கிரீம் கன்சிஸ்டன்சில நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ இது கூட ஆட் பண்ணி எகெயின் பாத்தீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க இந்த ஒயிட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது தான் ரொம்ப ரொம்ப சாஃப்டா நமக்கு கேக் வந்து பேக் ஆகி வரும். அதுக்காக மட்டும் தான் இந்த ஒயிட்டை நான் தனியா அடிச்சு மிக்ஸ் பண்றேன். ஸோ இந்த ஒயிட் அடிக்காம நீங்க ஆட் பண்ணி நீங்க கேக் பேக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் லைட்டா வந்து ஹார்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஒயிட்டை நீங்க தனியா அடிச்சு சேர்க்கும் போது மட்டும்தான் நம்ம கேக் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும். நம்ம கடையில வாங்குற மாதிரி அதே டெக்ஸ்சர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இப்போ இதை ஈவனா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடியா இருக்கு. இதை பாத்தீங்கன்னா ட்ரேல ஊத்தி நம்ம பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ட்ரேல பாத்தீங்கன்னா பட்டர் ஷீட் அப்ளை பண்ணி நான் ரெடியா வச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சமா பாட்டம்ல பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை வந்து ஊத்திக்கலாம். ஸோ ஃபுல்லா ஊத்த வேணா, பாட்டம்ல கொஞ்சமா ஊத்திட்டு நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். எதுக்காக இந்த மாதிரி பாட்டம்ல நான் கொஞ்சமா ஊத்திட்டு ஸ்டாப் பண்றேன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நட்ஸ் நம்ம எண்ட் வரைக்கும் இருக்கணும்ன்றதுக்காக இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா நான் ஊத்திட்டு நான் கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு டாப்ல மட்டும் நட்ஸ் போதுன்னா நீங்க ஃபுல்லா ஊத்துனதுக்கு அப்புறம் டாப்ல கொஞ்சம் நட்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமா நட்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எகெயின் பாத்தீங்கன்னா அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 கேக் ட்ரேல வந்து கேக் வந்து பேக் பண்ண போறேன். ஸோ ஒரு ட்ரேல ஊத்திட்டேன், அதே மாதிரி இன்னொரு ட்ரேல பாத்தீங்கன்னா ஊத்தி நான் ரெடியா வச்சிருக்கேன். இப்போ நான் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா நான் வச்சிருக்க நட்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அது எல்லாமே நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ட்ரேல நான் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதே போல நட்ஸ் எல்லாம் போட்டு நான் ரெடியா வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எடுத்த கேக் ட்ரே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமான சைஸ்ல தான் எடுத்திருக்கேன். இல்ல உங்ககிட்ட பெரிய ட்ரே இருக்குன்னா நீங்க ரெடி பண்ண மாவு பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே ஆட் பண்ணி கூட பேக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் பேக் பண்ண போறது பாத்தீங்கன்னா ஓடிஜில தான்
180 டிகிரி செல்சியஸ்ல பாத்தீங்கன்னா வச்சிருக்கேன். டாப் அண்ட் பாட்டம் வந்து 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 25 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 15 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் வந்து பேக் பண்ண விட்டுருவேன். அதுக்கப்புறம் 10ல வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மோட் சேஞ்ச் பண்ணி பாட்டம் மட்டும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நான் வந்து பேக் பண்ண விட்டுருவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெந்ததுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கும் இது. ஓடிஜில பாத்தீங்கன்னா இந்த மோடு மட்டும் நீங்க கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கும். நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து எல்லா கேக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஓடிஜில தான் பண்ணுவேன். நானு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 40 or 35 கேக் கிட்ட பாத்தீங்கன்னா 3 டேஸா நான் பண்ணுவேன் ஈவினிங் வரைக்கும். 25 மினிட்ஸ் இது வந்து நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் இது எப்படி வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் இப்போ எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு நீங்க அங்கங்க குத்தி பாத்தீங்கன்னா ஸ்டிக்ல வந்து ஒட்டாம வந்துச்சுன்னா பேக் வந்து சூப்பரா இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்கு, கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்குன்னா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நீங்க திரும்ப வந்து பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து நல்லாவே வரும். அவ்வளவுதான் கைஸ், சூப்பரான ஒயின் கேக் எப்படி பண்றது நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மெத்தட்ல இந்த கேக் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சும்மா அட்டகாசமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பாய் கைஸ், நான் உங்கள் தோழி. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.